அரசு மரியாதையோடு இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தற்போது பொதுமக்கள், உறவினர்கள் அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்கள். பாரதி ராஜாவினுடைய மறைவு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினத்தில் அவர் நேற்று அதிகாலை உடல்நலக் குறைவு காரணமாக அவர் காலமாயிருந்தார். வயது மூப்பு காரணமாகவும் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று அதிகாலை காலமானதொட்டி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். திரையுலக பிரமுகர்கள் ஏராளமானோர் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். குறிப்பாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் நேரடியாக சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு நேற்று இரவு 9 மணி அளவில் சென்னை நீலாங்கரையிலிருந்து அவரது உடல் என்பது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கொண்டு செல்லப்பட்ட உடனே அவரது உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்றைய தினத்தில் மாலை 3 மணி அளவில் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார், அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மாலை 3 மணி அளவில் அரசு மரியாதையுடன் 27 குண்டுகள் முழங்க அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இடையே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதி ராஜாவின் மறைவிற்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் பாரதி ராஜா அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் சினிமாவை மாற்றி அமைத்து அவரது படைப்புகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். திரையுலகின் ஒரு மிக சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர். குறிப்பாக கிராமப்புற வாழ்க்கையை அவர் சித்தரித்த விதம் என்பது மிகவும் அற்புதமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துயரமான வேளையிலும் அவரது குடும்பத்தினருடன், ரசிகர்களுடன் என்னுடைய எண்ணங்கள் இணைந்திருக்கும், ஓம் சாந்தி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. அரசு மரியாதையோடு இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தற்போது பொதுமக்கள், உறவினர்கள் அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்கள். பாரதி ராஜாவினுடைய மறைவு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினத்தில் அவர் நேற்று அதிகாலை உடல்நலக் குறைவு காரணமாக அவர் காலமாயிருந்தார். வயது மூப்பு காரணமாகவும் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று அதிகாலை காலமானதொட்டி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். திரையுலக பிரமுகர்கள் ஏராளமானோர் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். குறிப்பாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் நேரடியாக சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு நேற்று இரவு 9 மணி அளவில் சென்னை நீலாங்கரையிலிருந்து அவரது உடல் என்பது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கொண்டு செல்லப்பட்ட உடனே அவரது உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்றைய தினத்தில் மாலை 3 மணி அளவில் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார், அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மாலை 3 மணி அளவில் அரசு மரியாதையுடன் 27 குண்டுகள் முழங்க அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இடையே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதி ராஜாவின் மறைவிற்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் பாரதி ராஜா அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் சினிமாவை மாற்றி அமைத்து அவரது படைப்புகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். திரையுலகின் ஒரு மிக சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர். குறிப்பாக கிராமப்புற வாழ்க்கையை அவர் சித்தரித்த விதம் என்பது மிகவும் அற்புதமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துயரமான வேளையிலும் அவரது குடும்பத்தினருடன், ரசிகர்களுடன் என்னுடைய எண்ணங்கள் இணைந்திருக்கும், ஓம் சாந்தி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.